ஹலோ ஆல் வெல்கம் பேக் எவ்ரிவன். இங்கிலீஷ்க்கான ஆன்சர்க்கே ஒரு ஓவர்வியூ பார்த்துலாம். நாளைக்கு உங்களோட +2 இங்கிலீஷ் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ஆப்ஷன் மென்ஷன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா கூட உங்களுக்கான மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன ஆன்சர் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ஆப்ஷன் தான் போடுறோமா அப்படின்னு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 2 மார்க்ஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பொய்டிக் லைன்ஸ் கொடுத்து அதில் இருக்க செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அந்த 4 செட்ஸ் ஆஃப் ஆன்சர்ஸை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து 3 மார்க்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 2 மார்க்ஸ்லேயே கிராமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்பீச் இன்டைரக்ட் ஸ்பீச் கேட்பாங்க, வாய்ஸ் கேட்பாங்க, சென்டென்ஸ் பேட்டர்ன் கேட்பாங்க, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் கேட்பாங்க, ஸோ டென்சஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அதில் 3 செலக்ட் பண்ணி கன்ஃபார்மாக தெரியுற ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இஆர்சி கேட்பாங்க. ஸோ நேம் ஆஃப் த போயம், போயட், எக்ஸ்ப்ளனேஷன், கான்டெக்ட் எல்லாமே கிளியராக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து 2 மார்க்ஸ், அதாவது எனி 2 ஆஃப் த கொஷின்ஸ்க்கு நீங்கள் 3 மார்க் கொஷின்ஸ் ஷார்ட் ஆன்சர்ஸ் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அந்த 3 மார்க்ஸ் செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ரைட் வேர்ட் ஃப்ரம் அதாவது ப்ராவப்ஸ் கொடுத்து நடுவில் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி கொடுத்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது எது கரெக்டாக மேட்ச் ஆகுதோ அப்படின்னு பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜம்பிள்டு சென்டென்ஸு, அதாவது ஒரு 3 சென்டென்ஸ் கொடுத்து எந்த ஈவெண்ட் ஃபஸ்ட்டு நடக்குது செகண்ட் நடக்குது அதை ஆர்டராக ப்ளேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரியே அதாவது பை சார்ட் மாதிரி கொடுத்து அதில் இருக்க கண்டென்ட்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த கண்டென்ட்லேருந்து நீங்கள் ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேராகிராஃப் கொஷின்ஸ் எதுலேருந்துலாம் கேட்கலாம்? ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க, போயம்லேருந்து கேட்பாங்க, நெக்ஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரிலேருந்து கேட்பாங்க. ஸோ கரெக்டான டைட்டில், அதுக்கான ஆத்தரு, நல்ல பேராகிராஃபு, அதுக்கான கண்டென்ட் ஒரு 60%, நீங்கள் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுற ஸ்டைல் அதெல்லாம் வச்சு தான் உங்களுக்கு மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் டைட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. டைட்டில் மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் ஆத்தர் பேர், அதில் இருக்க கேரக்டர்ஸ் பேர் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் சொல்ல வர பேராகிராஃபை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி எழுதிருங்க. ஃபைனலாக அதோட மாரல் என்ன அப்படிங்கிறத எழுதிருங்க. இது எல்லாமே நீங்கள் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 to 5 மார்க்ஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சம்மரியில் வந்து நீங்கள் ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட்னு எழுதணும். ரஃப் டிராஃப்ட் எழுதிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங், அதுலேயும் ஒரு பேராகிராஃப் மாதிரி நெக்ஸ்ட் கேட்பாங்க. ஸோ அந்த பேராகிராஃபுமே எப்பவும் போல் நம்ம டைட்டிலு, ஆத்தர் நேமு, அதுக்கப்புறமா வந்து இந்த பேராகிராஃபை அதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் எழுதிட்டு பேராகிராஃப் எழுதிட்டு நீங்கள் உங்களோட மாரலை கொடுங்க. அடுத்து லெட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மல் லெட்டர், பர்சனல் லெட்டர்னு 2 சாய்ஸில் கேட்பாங்க. உங்களுக்கு எந்த லெட்டர் நல்லா உங்களுக்கு அந்த ஃபார்மேட் எல்லாமே தெரிஞ்சு நல்லா ப்ரெசென்ட் பண்ண தெரியுமோ அந்த லெட்டரை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஸோ அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுத மறந்துடாதீங்க. ஃப்ரம் டு போட்டு ப்ளேஸ் டேட் எல்லாம் போட்டு ரெஸ்பெக்டட் சார் போட்டு அதுக்கான சப்ஜெக்ட் கொடுத்து அதுக்கான கண்டென்ட்டை கொடுத்து தேங்க்யூ யூ போட்டு யுவர்ஸ் ஃபைத்ஃபுல்லியிலேருந்து கீழே அட்ரஸ் ஆன் த என்வலப் எழுதுகிற வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக லெட்டர் ப்ரெசன்டேஷன் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பாட் த எரர்ஸ் கேட்பாங்க. ஸ்பாட் த எரர்ஸ் நல்லா தெரிஞ்சவங்க மட்டும் ஸ்பாட் த எரர்ஸ் அட்டென்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க அதுலேயே சாய்ஸில் உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்டிருப்பாங்க, அதை அட்டென்ட் பண்ணுங்கள். அது ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மறுபடியும் ஒரு 5 மார்க்ஸில் ஒரு பேராகிராஃப் மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு டாபிக் கொடுத்து அதிலேருந்து நீங்கள் பேராகிராஃப் மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களோட எக்ஸாம் பேப்பர் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரெசன்டேஷன் இங்கிலீஷில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி எல்லா கொஷினுக்கும் கொஷின் நம்பர் போட்டிருக்கோமா, அந்த கொஷின் நம்பரில் நம்ம அட்டன் பண்ண சப்டிவிஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோமா, ஏவா பியா அப்படிங்கிறத சப்டிவிஷனை கரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு பேப்பரை சப்மிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீயை ஒரு தடவை நல்லா பொறுமையாக உட்காந்து வெரிஃபை பண்ணி ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியாமல் எங்கேயாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஸோ மறக்காமல் உங்களோட பேப்பரை ஒரு ரிவைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா பேப்பர் சப்மிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் நல்லா எழுதுங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் ஸ்டே டியூன் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்.